இன்றைக்கி வெட்னஸ்டே ஸ்பெஷலாக இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் பெப்பர் சூப் பண்ண போகிறேன். பன்னீர் பெப்பர் சூப் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை அப்படின்றத போல தெரிஞ்சுக்கலாம். பன்னீர் வேணும், ரூ அடிக்கிறதுக்காக பட்டர், கொஞ்சோண்டு ரீஃபைன் ஃப்ளார், ஆல் பர்பஸ் ஃப்ளார் இருக்கு இல்லையா, மைதா மாவு, ஹோல் பெப்பர் கார்ன் கொஞ்சம், அதுக்கப்புறம் சாப்புடு ஆனியன், சாப்புடு கார்லிக், கறி லீவ்ஸ், சால்ட்டு, இது வந்துட்டு ரூக்காக, அதுக்கப்புறம் வந்துட்டு மில்க்கு கொஞ்சம், கிரேட்டட் பன்னீர். இதுதான் வந்து இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுப்பை பற்ற வச்சுட்டு அந்த ரூக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரை பேன் பற்ற வச்சாச்சு, ஃப்ரை பேன் காயிட்டும். ஜென்ரலாக அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு டைரி ப்ராடக்ட்டை பற்றி நல்லா தெரியும். பட் பன்னீரோடைய மெடிசினல் வேல்யூ வந்துட்டு உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றது எனக்கு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். டியூரிங் ப்ரெக்னன்சி பீரியடில் இருக்கிற விமென்ஸுக்கு வந்துட்டு டாக்டர் வந்துட்டு நிறைய கால்சியம் எடுத்துக்க சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பெண்கள் வந்துட்டு இந்த பன்னீரில் செய்யப்பட்ட நிறைய ப்ராடக்ட், நிறைய டிஷ்ஷஸ் நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணலாம். நிறைய சத்துக்கள் நிறைந்திருக்குது. ப்ரோட்டீன்ஸு, விட்டமின்ஸு, மினரல்ஸு எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். பாஸ்பரஸ் இருக்குது, கால்சியம் இருக்குது, நிறைய சத்து உள்ள ஒரு ப்ராடக்ட் தான் நம்ம டைரி ப்ராடக்ட் இந்த பன்னீர்ன்றது. ஸோ இந்த பன்னீரை பயன்படுத்தி தான் இன்றைக்கி நம்ம பன்னீர் பெப்பர் சூப் பண்ண போகிறோம். ஃப்ரை பண்ணி ஹீட் ஆகிட்டுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பட்டர் போட்டு இந்த ஹோல் பெப்பர் கார்ன் இருக்கு இல்லையா, இந்த பெப்பர் கார்ன், சாப்புடு கார்லிக், கறி லீஃப், இதை சாத்தே பண்ணிவிட்டு ரீஃபைன் ஃப்ளார் இருக்கு இல்லையா, ஆல் பர்பஸ் ஃப்ளார், அதையும் போட்டு இந்த பட்டர்லேயே சாத்தே பண்ணிவிட்டு வாட்டர் தேவையான அளவு, ஒரு சூப்புக்கு தேவையானது நம்ம பண்ணியிருக்கோம். இந்த கார்லிக் நல்ல ஃப்ளேவர்டாக வரும் உங்களுக்கு. ஸோ இது நல்லா கொதித்து அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கை தான் நம்ம வடிகட்டிட்டு இதில் தான் நம்ம வந்துட்டு பன்னீர் போட்டு பண்ண போகிறோம். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இதை ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு ஸ்டாக் எடுத்துக்கலாம். இதே பேனில் கொஞ்சம் பால் ஊற்றி இந்த ஸ்ட்ரெயின் பண்ணோம் இல்லையா ஸ்டாக்கு, இந்த ஸ்டாக்கு இதிலே போட்டு ஒரு கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் பன்னீர் ஆட் பண்ணணும். நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து க்ரஷ் பண்ண பெப்பர், பன்னீர் இருக்கு இல்லையா, கிரேட் பண்ண பன்னீர், கிரேட்டட் பன்னீர், தேவையான அளவு சால்ட்டு. உங்களுக்கு காரம் இன்னும் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட வந்துட்டு அதில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். பன்னீர் பெப்பர் சூப் ரெடி. பன்னீர் பெப்பர் சூப் தேவையான பொருட்கள்: துருவிய பன்னீர், வெண்ணெய், மைதா மாவு, மிளகு, நறுக்கிய வெங்காயம், நறுக்கிய பூண்டு, கறிவேப்பிலை, உப்பு, பால். செய்முறை: வாணலியில் வெண்ணெய், மிளகு, பூண்டு, கறிவேப்பிலை, மைதா மாவு, தண்ணீர் சேர்த்து கொதித்ததும் வடிகட்டி எடுத்து வைத்துக் கொள்ளவும். அதே வாணலியில் பால் சேர்த்து அதோடு வடிகட்டிய ஸ்டாக்கையும் சேர்த்து கொதிக்க விடவும். அதோடு இடித்த மிளகு, துருவிய பன்னீர், உப்பு சேர்த்து கலக்கி பரிமாறவும். இப்பொழுது பன்னீர் பெப்பர் சூப் தயார்.